காதல் மோகினி. அது அது அவனை எனக்கு பிடிக்கவே இல்ல. அதனாலதான் அவனையும் பொண்டாட்டியும் அன்னைக்கு மலை உச்சியில இருந்து நான் தான் கார்ல இருந்து தள்ளிவிட்டேன். என்னடா சொன்ன கொலகார பாவி, இரு உன்னை என்ன பண்றேன் பாரு. அடிக்காதீங்க, வலிக்குது. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, என்ன வலிக்குது. ஆமா. சரி மாப்பிள்ள. அட போதும்பா, நிறுத்துங்க நிறுத்துங்க. அப்பா விட்டுங்க அவங்கள. ஒரே நாள்ல இவன் அடிச்சு கொண்டுட்டா இவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேணாவா? நீ இங்க இருந்தா இப்படித்தான் பண்ணுவ. விட்டுருப்பா, அவனை நான் பாத்துக்கிறேன். எப்படி விட சொல்ற? என் தம்பிய யாரு இல்லாத அனாதை பையனு நினைச்சுதானடா இவன் இத்தனை வேலை பார்த்து கிடக்கான். அவனுக்கு ஒண்ணுனா கேள்வி கேட்க அன்னைங்க நாங்க இருக்கோம், பசங்க நீங்க இருக்கீங்கடா. இதெல்லாம் இவனுக்கு தெரிய வேணா? தெரிய வைக்கலாம்ப்பா. ஆனா ஒரே நாள் இவனை சாகடிக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நரக வேதனை அனுபவிச்சு அவனே சாவ தேடி போனாலும் கெட்டைக்காத அளவுக்கு பண்ணணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ விடு. டேய், என்னடா பண்ணி தொலைச்ச என் தம்பிய? எப்படிடா பண்ண? அது அது என் அடியாளுங்களை வச்சு அவங்க மலைக்கு போற நேரமா பார்த்து அவங்க மண்டையிலேயே அடிச்சு மயக்கு போட வச்சு காருக்குள்ள உட்கார வச்சு தள்ளி விட்டுட்டேங்க. அவன் பிளைட்ல போய் செத்து போயிட்டான். திரும்பியே வரமாட்டோன்னு நினைச்சோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நம்பிக்கை புள்ளி கிடைச்சது. அத்தையும் இப்படி பாலாக்கிட்டியடா, உன்னை சும்மா விட மாட்டேன். அப்பா விடுப்பா. இப்ப வரைக்கும் தீரன் சித்தப்பா செத்துட்டாருன்னு கண்ணால எந்த ஆதாரத்தையும் பார்க்கல. அதனால அவர் எங்கேயோ ஒரு இடத்துல உசுரோட இருக்காருன்னு கடைசி வரைக்கும் நம்புவோம். நம்ம குடும்பம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, நிறைய பேருக்கு நல்லதுதான் பண்ணிருக்கோம். அந்த நல்லது அவரை காப்பாத்தி நம்ம முன்னாடி கொண்டு வரும். நீ பேசாம இருப்பா. அட போட, 10 அடி பள்ளத்துல இருந்து காலில் விழுந்தாலே தப்பிக்க முடியாது. 10,000 அடி மலை உச்சியில இருந்து ஊட்டி விட்டுருக்கான். என்ன ஆனானோ? மாமா சொல்லு மாப்பிள்ள. நீ பேசாம அப்பாவையும் சித்தப்பனையும் கூட்டிட்டு போ. இந்த செந்தாமரி அவங்க பார்க்க அவனை கொல்லணுங்கிற வெறிதான் இவங்களுக்கு அதிகமாகும். சீக்கிரம் கூட்டிட்டு போ, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தனியா இருந்து என்னடா பண்ண போற? நீ கூட்டிட்டு போ மாமா. இந்த ஆளு கூட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு, பேசிட்டு வரேன். சரிடா சரிடா மாமா, வாங்க போவோம். பார்த்தல, இன்னைக்கு மட்டும் நான் தடுக்காம இருந்திருந்தா 2 பேரும் சேர்ந்து உன் கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனா எனக்கு அது பத்தாது. ரொம்ப வருத்தப்பட போறாங்கடா. இன்னைக்கு என்ன உங்க அப்பா கையாலேயே சாக விட்டுக்கலாம். காப்பாத்தினதுக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிப்ப. நீ தாயா உண்மையான ஆம்பளை. இப்போவும் உன்னோட அந்த திமுறும் அகம்பாவும் கொஞ்சம் கூட குறையல. எனக்கும் அதுதான் வேணும். இப்படி இருக்கிற உன்னை நான் அடக்கி ஆட்டு வைக்கணும். அதுலதான் கிக்கே இருக்கு. டேய், நீ பொடி பைய. உன் வயசை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. இதா பாரு, இந்த சினிமா டைலாக்லாம் பேசிட்டு ஊன்னு கத்திட்டு இருக்கிறதுலாம் எனக்கு இஷ்டம் இல்ல. நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். இந்த அரண்மனையோட சொத்து பத்து விவரம்லாம் எங்கெங்க என்னென்ன இருக்கு, அது யாரு பேர்ல இருக்கு, எல்லா பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு உன்னோட குடும்ப வக்கீல் கிட்ட போகணும். அதுல நீ என்னென்னலாம் வில்லங்கம் பண்ணி வச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். யாரு வீட்டு சொத்தை யாரா தெரிஞ்சுக்கணும்? நானாவது இந்த வீட்டு மருமகன். உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கா? நான் இந்த வீட்டு மருமகனாக போறேன். என் சித்தப்பன் ஏற்கனவே இந்த வீட்டோட மருமகன். அதனால எனக்கும் முழு உரிமையும் இருக்கு. இங்க பாரு தீரா, மோன விஷயத்துல நீ விளையாடாத. வீரா அவன் மேல பைத்தியமா இருக்கான் பாத்துக்க. சின்ன வயசுல இருந்தே அவதான் அவனுக்கு உயிர். ஏதாவது பண்ணி என் பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காத. நான் எதுக்கு ஏதாவது பண்ணி கலதையெல்லாம் விட்டு பிரிக்க பாக்குறேன்? அந்த வேலையை நீ தாண்டா செய்ய போற. என்னது? ஆமா, இந்த சொத்து பத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து உன் பையனை கூப்பிட்டு நல்ல பொறுப்பான அப்பனா அவனை உட்கார வச்சு பேசு. வீரா வீரா, இந்த பொண்ணு நமக்கு ராசி இல்லடா. 2 தடவை கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுச்சு. அதனால மோகனா வேணாம், நான் வேற ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன்னு சொல்லு சொல்லு. அவ்வளவுதான். அத அவன் ஏத்துக்குவானோ இல்ல நீ என்ன பேசி சம்மதிக்க வைப்பியோ அது உங்க பாடு. ஆனா மோகனா எனக்கு தான். அப்புறம் டேய் நிறுத்துடா. இதெல்லாம் நான் ஏன்டா பண்ணணும்? எதுவுமே பண்ண முடியாது. என்ன செய்வியோ செஞ்சுக்க.
அந்த வீடியோ போலீஸ் கிட்ட கொடுப்பேன்னு சொன்னாலும் என்ன மாட்டினாலும் எனக்கு பயம் இல்ல. இதெல்லாம் பொய்யா மார்பிங் பண்ணிருக்கேன்னு வாதாடி அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியும். ஓஹோ, அது எனக்கும் தெரியுமே. உன்னோட மொள்ள மாதிரி தானெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே உன் கூட மோதவே நான் தயாரா இருக்கேன். உனக்கு உன்னோட உசுரை விட கௌரவம் மானவம் தான் பெருசுங்கிறது எனக்கு தெரியும். சரி, அதுக்கு என்ன போ இப்ப என்ன மிரட்ட போறியா? அடச்சி, வாயை முட்டு, நான் சொல்றதை கேளு. இப்போ எங்க அப்பா என் சித்தப்பா உன்னை போட்டு அடிச்சாங்களே, நீ கூட ரத்தம் வெளியே கொட்ட பேசினியே, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இதை காமிச்சாலே உன் இமேஜ் பாதி டேமேஜ் ஆயிப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், இத்தனை நாளா ஊருக்கு யாருக்கும், ஏன் உன்னோட விசுவாசிகளா இருக்கிற சில பேருக்கு கூட தெரியாம சீக்கிரட்டா ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றியே, அந்த டீடைல்ஸ் எல்லாம் வெளியில சொன்னா கூடவா இதே திமிரோட இருப்ப? இது அந்த விஷயம் அது எப்படி உனக்கு தெரியும்? இதுதானே எனக்கு வேணும். பையன் வருதா? பயப்படு. உன்னை என் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு என்னைக்கு முடிவு பண்ணனா அன்னைக்கே உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆனா பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்க. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு. அவங்களும் இப்ப என் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. நிறுத்து. இப்ப எதுக்கு இவ்வளவு சவுண்ட் விடுற? வச்சிருக்கிறதே இல்லீகலா? இதுல எதுக்கு உனக்கு இவ்வளவு அகம்பாவம்? வடிவமா பாவம். உன்னை இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு போறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், நீ கட்டின அந்த தாலிதான். புருஷன் தனக்கு உண்மையா இருக்காங்கிற நம்பிக்கை, அது 2 பொய்யா போச்சுன்னா அவங்க எப்படி வேணாலும் மாறுவாங்க. அப்புறம் இப்போ வரைக்கும் அப்பனுக்கு நான் மட்டும்தான் வாரிசு. நமக்கு அப்புறம் குழந்தை பிறந்தா கூட பாசத்தை பங்கு போட்டுவோம்னு பயந்து நம்ம ஒருத்தனி அன்பா பாத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனும் உன் மேலே உயிரையே வச்சிருக்கான். அவங்க 2 பேத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? இப்ப என்ன பண்றது? வடிவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவன் எப்படி வேணா மாறுவா. இந்த அரண்மனையை விட்டு நம்மள துரத்திடுவா. என் மகன் வீரா என்ன ஹீரோ மாதிரி பாப்பான். எனக்கு வேற ஒரு குடும்பமும் வாரிசு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், உடஞ்சு போயிருவான். அதை விட இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும். சரி, அவங்கள எங்க வச்சிருக்க? யார எங்க வச்சிருக்க? விளையாடா தாக்குறா. என் பொண்ணையும் பொண்டாட்டியும் எங்க வச்சிருக்கேன்னு கேட்டேன். உன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க, அவங்களதான் கேக்குறேன். ஆமா, இப்ப வரைக்கும் என் கண்காணிப்புக்குள்ளேயே தான் அவங்க இருக்காங்க. ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. எப்பவும் போல சேஃபா தான் இருக்காங்க. நீங்க ஏதாவது தகுதித்தம் பண்ண அதுக்கான பலனை அவங்க தான் அனுபவிப்பாங்க. என்ன சொல்ற? சரி, நீ சொன்ன மாதிரியே பண்றேன். பத்திரம் எல்லாத்தையும் லாக்கர் பேங்க்ல தான் வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் மொத்தமா எடுக்கணும். 3 நாள் கழிச்சு வக்கீல போய் பார்த்து பேசலாம். அவர்கிட்ட நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். என்ன உடனே ஒத்துக்கிட்டான்? ஆனாலும் உன்னை நம்ப முடியாது, கவனமா தான் இருக்கணும். சரி, இப்ப இந்த காயத்தை எல்லாம் தொடச்சு லேசா மருந்து போட்டுக்கோ. வீட்டுல யாராச்சும் உன் மேல அக்கறைப்பட்டு கேட்டா கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சிரு. ஏன்னா இந்த உண்மையெல்லாம் வெளியில யாருக்கும் தெரிய வேணாம். உன் பையனுக்கு கூட. நான் தீரனா தான் வந்தேன், தீரனாவே என் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுதேன். இது மாதிரியே உன்னையும் கிளப்புறேன்டா. சரி, நீ சொல்ற மாதிரியே பண்ற. அது பத்தா. ஏங்க, நீங்க இருந்த வரைக்கும் இந்த அரண்மனையே ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம் இல்லைங்க? எங்களுக்கும் இங்க தங்கினதுல ரொம்ப சந்தோஷம்தான் கண்ணு. என்ன பண்றது, எங்களை நம்பி வாயில்லா ஜீவங்க நிறைய கிடக்கு. அங்க எங்களை நம்பி கோழி கொக்குல இருந்து ஆடு மாடுல இருந்து எல்லாம் கிடக்கு. அந்த உருப்படிகளையும் பார்க்கணும்ல. நாங்க எல்லாமே சரியா கூட சாப்பிடாது. அதுவும் இல்லாம பயிரெல்லாம் வாடுது கண்ணு. போய் தண்ணி கட்டணும். நமக்காகவே அங்க கொஞ்சம் நிலமும் இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கணும்ல. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எங்களெல்லாம் மறந்துடாதீங்கம்மா. அது எப்படி மறப்பாங்கண்ணே? என் சின்ன மகனை இங்கே தானே விட்டுப்புட்டு போறேன். நாங்க என்ன மொத்தமாவா போறோம்? அதானே, நான் இங்கதானே இருப்பேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரிங்க ஐயா, நாங்க போயிட்டு வரோம். சரி, கிளம்புங்க. ஏய், எங்க பையனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்துச்சுனாலும் அம்புட்டுதான். அந்த நிமிஷமே நீ பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிய இன்னொரு பொண்டாட்டியும் பொண்ணும் அவங்க உரு தெரியாம பண்ணிடுவோம். அது மட்டும் இல்ல, யாருக்காக நீ இவ்ளோ பண்ணிட்டு இருக்கியோ அதான் உன் பையன். அவனை ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவோம் பாத்துக்க. இல்ல, நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. அது சரி தாயி, நாங்க வரோம் கண்ணு. வாங்கம்மா, பார்க்கலாம்.